ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். அண்ட் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். முக்கியமாக வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலை ஈஸியாக முடிக்கிறதுக்கான டிப்ஸாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அண்ட் இவ்வளோ நாள் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் மந்த்லி இந்த மாதிரி பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம். கொஞ்சம் பல்கான குவான்டிட்டியில் வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அது ரொம்ப நாளைக்கு இருக்கும்போது சம்டைம்ஸ் வண்டு வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு அதில் பிரிஞ்சி இலை, கிராம்பு, வரமிளகாய் இதெல்லாம் ஒரு பீஸ் போட்டு நல்லா ஏர் டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வண்டு எதுவும் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் ஏலக்காய்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அது நிறைய ரெசிபீஸ்க்கு அதோட சீடு மட்டும் போடுவோம். நிறைய ரெசிபீஸ்க்கு தோலோடையே போடுவோம். சீடு மட்டும் போட்டு நம்ம இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்து வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இந்த மாதிரி டீ தூளோடு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டீ தூள் நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம போடுற டீயுமே பார்த்திங்கன்னா நல்லா மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் சர்க்கரையெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன தான் நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சாலும் இந்த எறும்பு எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு அதில் ஒரு பிரிஞ்சி இலையை போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எறும்பே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் குழந்தைங்க இருக்கிற இடத்துல ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம பால் காய வைக்கும்போது எல்லா நேரமுமே பக்கத்துலேயே நிற்க முடியாது. அதுவும் குழந்தைங்க இருந்துட்டால் சொல்லவே வேணாம். அவங்கள கவனிக்கிறக்கே நமக்கு கரெக்டாக போயிடும். ஸோ நம்ம பால் இப்படின்னு கண் நிமிக்கிறதுக்குள்ளே பொங்கி வரக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டியை மேலே வச்சுக்கலாம். அந்த மாதிரி வைக்கும்போது பால் உள்ளேயே கொதிச்சிட்ருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பட்டரை அதோட பாத்திரத்தில் சுற்றி வர தேய்ச்சி விட்டுட்டிங்கனாலும் பால் பொங்காமல் உள்ளேயே கொதிச்சிட்ருக்கும். இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக காலையில் நம்ம அவசர அடியில் ஒர்க் கிளம்பிட்டு இருக்கும்போது பால் பொங்குச்சுன்னா ரொம்ப டென்ஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம முட்டை பாயில் பண்ணும்போது இந்த மாதிரி லெமன் பீஸ் அதில் கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா முட்டை உரிக்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். அதே மாதிரி முட்டை வேக வச்ச பாத்திரத்தில் முட்டையோட ஸ்மெல் கொஞ்சம் கூட வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம காய்கறி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காய், அவரைக்காய், பீன்ஸ் இதெல்லாம் கட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எடுக்காமல் சீக்கிரமாக எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி எக்ஸாம்பிளுக்கு வெண்டைக்காயில் சொல்லி காமிச்சிருக்கேன். ஒரு 5-6 வெண்டைக்காயை எடுத்துகிட்டு இந்த மாதிரி அழகாக அடுக்கிட்டு ஒரு லப்பர் பேண்டை டைட்டாக போட்டு விட்டுருங்க. இப்போ அதோட எட்ஜஸ்லாம் தனியாக கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா குயிக்காக கட் பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி எல்லா வெண்டைக்காயும் ஒரே அளவில் இருக்க மாதிரியும் இருக்கும். அதோட அடிப்பாகத்துக்கு வரும்போது மட்டும் இந்த மாதிரி லப்பர் பேண்டை பின்னாடி தள்ளி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணும்போது சீக்கிரமாக கட் பண்ணிடலாம். நான் ஒரு 2 நிமிஷத்துலேயே ஒரு 1/4 கிலோ அளவு வெண்டைக்காயை கட் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் நம்ம அவசர அடியில் கிளம்பிட்டு இருக்கும்போது வெண்டைக்காய், பீன்ஸ் அந்த அவரைக்காய் இதெல்லாம் கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது குயிக்காகவும் கட் பண்ணிடலாம். நமக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா புளி, ஊறுகாய், உப்பு இது எல்லாமே ஜாடியில் தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. பட் இப்போல்லாம் தான் பார்த்திங்கன்னா நிறைய கண்டெய்னர்லலாம் ஸ்டோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது உடம்புக்கு நல்லதும் கிடையாது. நம்ம அந்த உப்பு, ஊறுகாய்லாம் பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணும்போது சீக்கிரமாகவே கெட்டு போக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணுற பாத்திரத்தில் கருப்பாக விழுந்து சீக்கிரம் ஓட்டையாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ உப்பு, புளி, ஊறுகாய் இது எல்லாத்தையுமே ஜாடியில் ஸ்டோர் பண்ணுறது தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமலும் இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் லெமன்லாம் கம்மி விலைக்கு கிடைக்கும் போது நிறையா வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் டைரெக்டாக வைக்கும் போது என்ன பண்ணாலும் கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக கோகனட் ஆயில் எடுத்து லெமன் மேலே அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா 1 மாதத்துக்கு மேலே ஆனாலும் கெட்டு போகும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். லெமன் கம்மியான விலைக்கு கிடைக்கும் போது நம்ம பல்கான குவான்டிட்டியில் இந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நம்ம லெமன் ரைஸ்க்கு அண்ட் கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு அண்ட் மற்ற ஜூஸ் போடுறதுக்கு இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம லெமனை வெளியே வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள்லேயே வந்துட்டு வெளியில் இருக்க தோல் வந்துட்டு கலர் மாறி நல்லா ஹார்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி டைமில் அதை யூஸ் பண்ணலாமா, உள்ளே இருக்க ஜூஸ் வந்து எப்படி இருக்கும் என்னன்னு தெரியாத கன்ஃபியூஷனில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுட்டு லெமனை போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டதுக்கப்புறமா கையில் நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. நம்ம சுடுதண்ணியில் போட்டோடனே நல்லா சாஃப்ட் ஆயிரும் லெமன். இப்போ உள்ளே இருக்க ஜூஸுமே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ் ஆயிரும். நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது நம்ம பிழியும் போது ஈஸியாக பிழியறக்கும் வந்து வரும். இந்த சம்மரில் நம்ம லெமன் எல்லாமே அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டிப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கை எப்போயுமே வெங்காயத்தோடு ஸ்டோர் பண்ணக்கூடாது, தனியாக தான் வந்து ஸ்டோர் பண்ணணும். அதே மாதிரி தனியாக ஸ்டோர் பண்ணும்போது பூண்டோட நடுப்பாகம் இருக்கும் இல்லையா, அதை வந்து போட்டு ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முளையெல்லாம் எதுவுமே விடாது, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயத்தோடு சேர்த்து ஸ்டோர் பண்ணும்போது வந்துட்டு சீக்கிரம் முளை விட்டு உருளைக்கிழங்கு வந்துட்டு அழுகி போகிறக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நிறைய பேர் வீட்டில் ஃபேஸ் பண்ணுற பெரிய ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா இந்த டீ பாத்திரம் கழுவுறது தான். அதுவும் வந்துட்டு எல்லாருமே வந்து ஒரே நேரத்தில் டீ குடிக்க மாட்டாங்க. ஒரு நேரம் குடிக்கும்போது நம்ம சூடு பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த டீ பாத்திரம் ரொம்ப கரையர்னு ஆயிரும். அதை கழுவுறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். அதை ஈஸியாக எப்படி கழுவுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். டீ போட்டு பாத்திரத்தை வந்துட்டு அப்படியே ஓப்பனில் வைக்காமல் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா சூடெல்லாம் ஆடுறதுக்கப்புறம் இந்த மாதிரி கையாலேயே தேய்ச்சிங்கன்னா அந்த டீ கசடு எல்லாமே கையிலே வந்துடும். அதுக்கப்புறமா தண்ணியில் சும்மா கழுவிட்டிங்கன்னா இந்த மாதிரி க்ளீனாக ஆயிரும். அதுக்கப்புறமா ஸ்க்ரப் போட்டு தேய்ச்சிங்கன்னா ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள். அடுத்த டிப் பார்க்கலாம். செல்லோ டேப் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு மறந்துடுவோம். ஸோ அவசர நேரத்துக்கு வந்து அதை தேடிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டூத் பிக் எடுத்து அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம அவசரத்துக்கு தேடும் போது வந்துட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் கத்தி சிசர் ஏதோ அந்த நேரத்தில் இல்லைன்னா இந்த மாதிரி டூத் பிக் வச்சே நம்ம வந்து டேர் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் பேஸ்டெல்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு அது கொஞ்ச நாள் ஆனோன்னா காலியாக போகிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நிறைய பேர் வந்துட்டு அது தூக்கி போகிறக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு அதை வந்து மேலே தள்ளி விட்டுட்டிங்கன்னா அந்த பேஸ்ட்டெல்லாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா அடிப்பாகத்தை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லைடு பின் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டைட்டாக வந்து குத்தி வச்சிட்டிங்கன்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எடுக்கிறக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பேஸ்ட் வந்து வேஸ்ட்டாக போகாமலும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சோம்பெல்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நாளாக அதோடய வாசனையும் மாற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கலரும் வந்து மாற ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு சோம்பு வாங்கிட்டு வந்த உடனேயே இந்த மாதிரி ஒரு ஃப்ரையிங் பேனில் போட்டு லைட்டாக அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு சோம்பு வந்து வாசனை மாறாமல் கலர் மாறாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். முட்டையை நம்ம ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோட சின்ன பாகம் இருக்கும் இல்லையா, அது வந்து அடியில் வர மாதிரி ஸ்டோர் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணால் மட்டும்தான் முட்டை வந்து ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதுக்கு வந்து சயின்டிஃபிக்கலாக நிறையா ரீசன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டையோட சின்ன பாகம் அடியில் வர மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது அதோட மஞ்சள் கரு வந்து சென்டர் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் முட்டை ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் மாற்றி வந்து ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா முட்டையோட மஞ்சள் கரு மேலே போய் அது அழுகி போகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்துட்டு காஸ்ட்லியாக வந்துட்டு முட்டை ட்ரே வாங்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு வாட்டர் பாட்டிலோட மூடியை வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய நம்ம காசு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் இருக்க பொருளை வச்சே வந்து முட்டையை வந்து ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முட்டை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது, வெளியில் வச்சு தான் வந்து ஸ்டோர் பண்ணணும். உங்கள் வீட்டில் எந்த பாக்ஸ் இருக்கோ, என்கிட்ட ரவுண்டு பாக்ஸ் இருந்தனால நான் அதில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ரெக்டாங்குலர் ஷேப்பில் பாக்ஸ் இருந்துச்சுனாலும் அதிலே இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் முட்டை. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான டிப்ஸ். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் காஃபி பிரியர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸு. ஃபஸ்ட்டு வந்துட்டு காஃபிக்கு ஒரு டம்ளர் காஃபிக்கு தேவையான அளவு சுகர், கொஞ்சமாக வந்துட்டு காஃபி தூள், இது கூட வந்து காய்ச்சின பால் வந்துட்டு 1 டீஸ்பூன் போல் போட்டுட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எந்த கிளாஸில் நீங்கள் வந்து காஃபி ஊற்ற போகிறீங்களோ அந்த கிளாஸில் வந்துட்டு இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நல்லா திக்கான காய்ச்சின பால் சூடாக வந்து ஊற்றிக்கோங்க. நல்ல நுரையெல்லாம் மேலே வர மாதிரி சூப்பராக நல்லா ஆற்றி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண பேஸ்ட்டை வந்துட்டு சும்மா கார்னிஷிங்காக வச்சிட்டிங்கன்னா சூப்பரான கேம்பெச்சினோ காஃபி ரெடி. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை காஃபி போடுங்க. எனக்காக வந்துட்டு போட்டு பாருங்கள். போட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக உங்கள் வீட்டில் காஃபி லவர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி போட்டு கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.